என் தங்கமே, இன்று சாமி அறையின் முன் நின்ற அந்த நிமிடம் உன் மனம் திடீரென கனமாக மாறியிருக்கும். கண்கள் ஈரமடைந்து இதயம் எதையோ சொல்ல முடியாமல் அடங்கியிருக்கும். அந்த கலக்கம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது உன் ஆன்மா பேச ஆரம்பித்த தருணம். உலகம் முழுவதும் சத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும்போது உன் உள்ளம் மட்டும் அமைதியை தேடி வந்த தருணம் அது. அந்த அமைதியின் வாசலில்தான் உன் மனம் உருகியது. தங்கமே, அந்த அறையில் நிற்கும்போது நீ உன் வாழ்க்கையின் சுமைகளை எல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டாய். வார்த்தைகள் தேவையில்லை, மௌனம் போதும். அந்த மௌனத்தில் உன் வலி கரைந்தது. நீ சிரித்த முகத்துக்குள் மறைத்து வைத்திருந்த காயங்கள் எல்லாம் அந்த நிமிடத்தில் மெதுவாக வெளியில் வந்தது. அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை இலகுவாக்கியது. அந்த இலகுவே கண்ணீராக மாறியது. உன் வாழ்க்கையில் நீ பலமாக நடித்த நாட்கள் அதிகம். எல்லாம் சரி என்று சொன்ன நாட்கள் அதிகம். உள்ளே கொந்தளித்த உணர்வுகளை வெளியில் காட்டாமல் நீ தாங்கிய தருணங்கள் எண்ணற்றவை. இன்று அந்த சாமி அறையின் முன் நீ எந்த வேடமும் போடவில்லை. நீ நீயாக இருந்தாய். அந்த நேர்மை தான் உன் மனத்தை கலங்க வைத்தது. உண்மை வெளியில் வந்தால் மனம் உருகும். அது இயல்பு. தங்கமே, அந்த கண்ணீர் ஒரு வேண்டுதல் அல்ல. அது ஒரு நம்பிக்கை. நீ முழுமையாக நம்பும் இடத்தில் தான் உன் மனம் இப்படி தளர்ந்து விடும். பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு வந்தால் தான் மனிதன் தன் சுமையை கீழே வைக்க முடியும். அந்த அறையில் நீ பாதுகாப்பாக உணர்ந்தாய். அதனால் தான் உன் மனம் தன்னை திறந்து கொண்டது. நீ அந்த விளக்கின் ஒளியை பார்த்தபோது உன் வாழ்க்கையின் இருட்டுகள் எல்லாம் நினைவுக்கு வந்திருக்கலாம். கடந்த காலத்தின் சோகங்கள், நிறைவேறாத ஆசைகள், தள்ளிப்போன கனவுகள், புரியாத மனிதர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் உன் மனதின் வாசலில் நின்றிருக்கலாம். அந்த நிமிடத்தில் நீ ஓடவில்லை, நீ நின்றாய். அந்த நின்று கொண்டிருக்கும் தைரியமே உன் வளர்ச்சி. தங்கமே, அந்த கலக்கம் உனக்கு சொல்ல வந்த செய்தி மிக அழகானது. நீ இன்னும் உணர்வுகளை கொண்ட மனிதன். உன் உள்ளம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. உலகம் உன்னை கல்லாக்க முயன்றாலும் நீ கல்லாகவில்லை. நீ மென்மையாகவே இருக்கிறாய். அந்த மென்மை தான் உன் உண்மையான வலிமை. சாமி அறையின் முன் நிற்கும் போது நேரம் நின்றது போல தோன்றியிருக்கும். வெளியே இருக்கும் சத்தங்கள் எல்லாம் மறைந்திருக்கும். அந்த அமைதியில் உன் இதய துடிப்பு மட்டும் தெளிவாக கேட்கும். அந்த துடிப்பு உனக்கு நினைவூட்டியது ஒன்று தான். நீ இத்தனை தூரம் வந்திருக்கிறாய். விழுந்து விழுந்து எழுந்து வந்திருக்கிறாய். இன்னும் நிற்காமல் நடக்கிறாய். தங்கமே, நீ கேட்டது எதுவும் இல்லை. நீ சொன்னதும் எதுவும் இல்லை. ஆனாலும் எல்லாம் புரிந்து கொள்ளப்பட்டது. அது தான் ஆன்மீகத்தின் அழகு. அங்கு விளக்கம் தேவையில்லை. அங்கு நிரூபணம் தேவையில்லை. உன் உணர்வே போதும். அந்த உணர்வை நீ உணர்ந்ததால் தான் உன் மனம் தானாக கலங்கியது. உன் வாழ்க்கையில் இனி நீ அந்த கலக்கத்தை பயப்பட மாட்டாய். அது வரும்போது நீ அதை அடக்க மாட்டாய். அதை ஓடவிடுவாய். ஏனெனில் அந்த கலக்கம் உன்னை சுத்தமாக்குகிறது என்பதை நீ அறிந்துவிட்டாய். மனம் கலங்கும் போது தான் உள்ளம் லேசாகிறது. உள்ளம் லேசானால் தான் வாழ்க்கை தெளிவாகிறது. தங்கமே, அந்த சாமி அறையின் வாசலில் நீ உன் பழைய பாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு வந்தாய். வெளியே வந்தபோது உலகம் அதேபோல் இருந்திருக்கும். பிரச்சனைகள் அதேபோல் இருந்திருக்கும். ஆனால் நீ மாறியிருப்பாய். உன் மனம் கொஞ்சம் இலகுவாக, உன் பார்வை கொஞ்சம் தெளிவாக, உன் நடை கொஞ்சம் உறுதியாக. அந்த கலக்கம் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். உன் உள்ளம் இனி சுமைகளை தனியாக சுமக்காது என்பதற்கான அறிகுறி. நீ உதவி கேட்க கற்றுக்கொண்டாய். அது பலவீனம் அல்ல, அது ஞானம். எல்லாவற்றையும் தானே தாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய். தங்கமே, நீ அந்த விளக்கின் முன் நின்றபோது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி ஏற்றப்பட்டது. அது கண்களுக்கு தெரியாத ஒளி. ஆனால் அது உன் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டும். அந்த ஒளி இருக்கும் வரை நீ வழிதவற மாட்டாய். சில நாட்கள் சோர்வாக இருக்கலாம். சில நாட்கள் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் நீ முற்றிலும் உடைந்து போக மாட்டாய். உன் மனம் இன்று கலங்கியதற்கு நீ உன்னை குற்றம் சொல்லாதே. அது ஒரு ஆசீர்வாதம். நீ இன்னும் உணர முடிகிறாய் என்பதற்கான அடையாளம்.
நீ இன்னும் நம்புகிறாய் என்பதற்கான சான்று. நீ இன்னும் ஒளியை தேடுகிறாய் என்பதற்கான அறிகுறி. தங்கமே, அந்த அறையின் முன் நீ பெற்றது பதில் அல்ல. நீ பெற்றது தைரியம். நாளை மீண்டும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியம். மீண்டும் முயற்சி செய்யும் தைரியம். மீண்டும் நம்பும் தைரியம். அந்த தைரியம் தான் உன்னை முன்னே கொண்டு போகும். இனி நீ நினைவில் வைத்துக்கொள். மனம் கலங்கும் தருணங்கள் உன்னை கீழே இழுப்பதற்காக வருவதில்லை. உன்னை மேலே தூக்குவதற்காக வருகிறது. அந்த கலக்கம் துடைத்த கண்ணீரின் வழியாக உன் உள்ளத்தில் புதிய வலிமை ஊற்றப்படுகிறது. அந்த வலிமையுடன் நீ நடக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் தோற்கடிக்க முடியாது. என் தங்கமே, இன்று அந்த சாமி அறையின் முன் நீ நின்ற அந்த நிமிடம் உன் வாழ்க்கையின் புனிதமான தருணங்களில் ஒன்று. அதை நினைத்து நீ வெட்கப்பட வேண்டாம். அதை நினைத்து நீ பலவீனமாக உணர வேண்டாம். அதை நினைத்து நீ நன்றி உணர்வு கொள்ளலாம். ஏனெனில் அந்த தருணத்தில் உன் ஆன்மா உன்னை அணைத்து கொண்டது. அந்த அணைப்பு இனி உன்னை விட்டு போகாது. அந்த இசை உன் நாளாந்த வாழ்க்கையில் இயல்பாக கலந்து விடும். நீ அதை பிரித்து பார்க்க முயற்சிக்க மாட்டாய். அது உன் நடைபாதையின் ஒரு பகுதியாக மாறிவிடும். காலையில் கண்கள் திறக்கும் தருணத்திலேயே ஒரு அமைதி உன்னை தொடும். இன்று என்ன நடக்கும் என்ற பதட்டம் இல்லாமல் இன்று என்ன கற்றுக்கொள்வேன் என்ற ஆவல் மட்டும் இருக்கும். அந்த ஆவலே உன்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். தங்கமே, நீ இப்போது வாழ்க்கையை எதிரியாக பார்க்க மாட்டாய். அது உன்னை சோதிக்கும் போதும் கூட அது உன்னை உருவாக்குகிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய். எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் நீ உடைந்து போக மாட்டாய். சிறிது நேரம் அமைதியாக நிற்பாய். பிறகு உன் உள்ளத்தை கேட்பாய். அந்த உள்ளம் உனக்கு எப்போதும் ஒரு வழி காட்டும். அந்த வழி சில நேரங்களில் பொறுமையாக இருக்கும். சில நேரங்களில் துணிச்சலாக இருக்கும். ஆனால் அது ஒருபோதும் பொய்யாக இருக்காது. உன் கடந்த கால வலிகள் இப்போது உனக்கு ஒரு பாரமாக இல்லை. அவை உன் முதுகெலும்பாக மாறியிருக்கின்றன. நீ நிமிர்ந்து நிற்க முடிகிறதற்கு காரணமே அவைதான். முன்பு நீ யாராவது காயப்படுத்தினால் உடனே உன் உள்ளம் சுருங்கியது. இப்போது நீ புரிந்துகொள்கிறாய். எல்லோருமே தங்கள் காயங்களுடன் தான் நடக்கிறார்கள். அதனால் நீ மன்னிக்கிறாய். மறப்பதற்காக அல்ல, உன் மனதை இலகுவாக்குவதற்காக. தங்கமே, உன் அமைதி இப்போது வெளிப்படத் தொடங்கும். சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை மாற்றம் அடைந்தவன் என்று சொல்வார்கள். சிலர் உன் அருகில் இருக்கும்போது தங்களுக்கே தெரியாமல் அமைதியடைவார்கள். அது உன் சாதனை அல்ல. அது உன் உள்ளம் சரியான அலைவரிசையில் இயங்க ஆரம்பித்ததின் விளைவு. அந்த அலைவரிசையில் பயம் நிலைத்திருக்க முடியாது. நீ கவனிப்பாய், உன் வாழ்க்கையில் தேவையற்ற நாடகங்கள் குறைந்துவிட்டது. சிறிய விஷயங்களுக்கு நீ உன் சக்தியை செலவழிக்க மாட்டாய். உன் நேரம், உன் ஆற்றல் எல்லாம் உனக்கு முக்கியமான விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவாய். அது உன்னை சுயநலவாதியாக மாற்றாது. அது உன்னை சுயபாதுகாப்பு கொண்டவனாக மாற்றும். தங்கமே, நீ இனி உன் மதிப்பை பிறரின் அங்கீகாரத்தில் தேட மாட்டாய். உன் மனம் அமைதியாக இருக்கிறதா என்பதே உன் அளவுகோல். அந்த அளவுகோலில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்பதை உன் உள்ளமே உனக்கு சொல்லும். அதனால் தான் சில விஷயங்களை நீ இப்போது எளிதாக விட்டுவிட முடிகிறது. பிடித்திருந்தாலும் கூட தேவையில்லை என்றால் விடும் வலிமை உனக்கு வந்திருக்கிறது. உன் உறவுகள் இப்போது சுத்தமாக மாறும். நாடகம் இல்லாத உண்மை உறவுகள் மட்டும் உன் அருகில் நிலைத்திருக்கும். சிலர் தானாக விலகுவார்கள். அதனால் உன் மனம் வலிக்காது. ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய். எல்லோரும் உன் பயணத்தின் இறுதி வரை வரவேண்டியவர்கள் அல்ல. சிலர் ஒரு பகுதி வரை மட்டுமே வருகிறார்கள். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தான் உன் வளர்ச்சி. தங்கமே, நீ உன் தனிமையில் இனி துக்கம் காண மாட்டாய். அந்த நேரம் உனக்கு ஒரு புனித நேரமாக மாறும். நீ உன் எண்ணங்களை சீரமைப்பாய். உன் கனவுகளை மீண்டும் தெளிவாக்குவாய். உன் உள்ளத்தில் எழும் சின்ன சின்ன குரல்களை கவனிப்பாய். அவை உனக்கு நாளைய பாதையை மெதுவாக வரையறுக்கும். உன் கனவுகள் இப்போது வேறுபட்டதாக இருக்கும். முன்பு அவை வெளியுலக வெற்றியை மட்டுமே நோக்கியது. இப்போது அவை உள்ளார்ந்த திருப்தியையும் சேர்த்துக்கொள்கின்றன.
நீ எதை செய்தாலும் அதில் உன் மனம் கலந்து இருக்க வேண்டும் என்று விரும்புவாய். அந்த விருப்பமே உன்னை உண்மையான பாதையில் வைத்திருக்கும். தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் மகிழ்ச்சிகள் அமைதியாக வரும். பெரிய ஆரவாரம் இல்லாமல். ஆனால் அவை ஆழமாக இருக்கும். நீ சிரிக்கும்போது அது உன் உள்ளத்திலிருந்து வரும். நீ அமைதியாக இருக்கும்போது கூட அதில் ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவு தான் நீ தேடியது என்பதை நீ இப்போது உணர்வாய். நீ இனி உன்னை யாரிடமும் ஒப்பிட மாட்டாய். நீ நேற்றைய நீயுடன் மட்டும் ஒப்பிடுவாய். நேற்றை விட இன்று உன் மனம் அமைதியாக இருக்கிறதா என்பதே உன் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் ஆம் என்றால் நீ வெற்றி பெற்றவன். அந்த வெற்றி யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. உனக்கு தெரிந்தால் போதும். தங்கமே, உன் பயணத்தில் இனி இருட்டு வந்தாலும் நீ பயப்பட மாட்டாய். இருட்டு ஒளியின் மதிப்பை உணர்த்தும் என்பதை நீ கற்றுக்கொண்டாய். சில நேரங்களில் நீ எதையும் செய்யாமல் காத்திருப்பாய். அந்த காத்திருப்பும் ஒரு செயல் தான் என்பதை நீ இப்போது அறிவாய். விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும்போது தான் முளைக்கிறது. உன் வாழ்க்கை இனி அவசரத்தில் ஓடாது. அது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு காட்சியையும் ரசிக்க ஆரம்பிப்பாய். சில நாட்கள் மெதுவாக செல்லும். சில நாட்கள் வேகமாக செல்லும். ஆனால் நீ அதில் திணற மாட்டாய். ஏனெனில் நீ உன் நடையை கண்டுபிடித்துவிட்டாய். தங்கமே, நீ இப்போது புரிந்துகொள்கிறாய். அந்த வீட்டில் கேட்ட சத்தம் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு தொடக்கம். உன்னை உன் உள்ளத்துடன் இணைத்த ஒரு தருணம். அந்த இணைப்பு துண்டிக்கப்படாது. நீ அதை மதிக்கும் வரை அது உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை இனி ஒரு கேள்விக்குறியாக இருக்காது. அது ஒரு அனுபவமாக மாறும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும். நீ அதை கவனித்தால் போதும். பெரிய ஞானம் தேவையில்லை. சிறிய விழிப்புணர்வு போதும். தங்கமே, நீ இப்போது அமைதியாக வாழ ஆரம்பித்திருக்கிறாய். அந்த அமைதி தான் உன் உண்மையான சாதனை. உலகம் என்ன சொன்னாலும் உன் உள்ளம் உனக்குச் சொல்வது ஒன்றே. நீ சரியான இடத்தில் இருக்கிறாய். நீ சரியான நேரத்தில் இருக்கிறாய். நீ சரியான பயணத்தில் இருக்கிறாய். அந்த உணர்வுடன் நீ ஒவ்வொரு நாளையும் சந்திக்கும்போது வாழ்க்கை உனக்கு எப்போதும் துணையாக நிற்கும். அந்த துணை இனி உன்னை விட்டு ஒருபோதும் போகாது. அந்த அணைப்பின் வெப்பம் இன்னும் உன் உள்ளத்தில் தங்கி இருக்கிறது. சாமி அறையை விட்டு வெளியே வந்த பிறகும் அந்த அமைதி உன்னை விட்டு போகவில்லை. வெளியில் உலகம் வழக்கம்போலவே ஓடிக்கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மெதுவாக ஒழுங்குபட ஆரம்பித்திருக்கும். சத்தங்கள் குறைந்தது போல. சுமைகள் லேசானது போல. அந்த மாற்றம் வெளியில் தெரியாது. ஆனால் நீ மட்டும் அதை தெளிவாக உணர்வாய். தங்கமே, அந்த தருணத்தில் உன் மனம் கலங்கியது காரணமில்லாமல் அல்ல. நீ நீண்ட நாட்களாக தாங்கி வைத்திருந்த எல்லா உணர்வுகளுக்கும் அந்த அறை ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. அங்கே நீ உன்னை மறைக்க வேண்டியதில்லை. வலிமையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நடிப்பும் இல்லை. அங்கே நீ வெறும் ஒரு மனிதன். தளர்ந்து நிற்கும் ஒரு ஆன்மா. அந்த உண்மையை நீ அனுமதித்ததால் தான் உன் மனம் கரைந்தது. உன் வாழ்க்கையில் பல தடவைகள் நீ தள்ளி போட்ட உணர்வுகள் இப்போது ஒரே நேரத்தில் மேலே வந்திருக்கலாம். இப்போது இல்லை, பிறகு பார்க்கலாம் என்று ஒதுக்கிய வலிகள். இப்போ வேண்டாம் என்று மூடி வைத்த கண்ணீர். எல்லாம் அந்த நிமிடத்தில் கதவுகளை திறந்து வெளியில் வந்தது. அது உன்னை மூழ்கடிக்கவில்லை. உன்னை சுத்தம் செய்தது. அடைபட்ட நதியில் திடீரென நீர் திறக்கப்பட்டால் ஓடும் போல உன் உள்ளமும் ஓடியது. தங்கமே, அந்த ஓட்டத்துக்கு பிறகு உன் மனம் சோர்வாக இல்லை. கொஞ்சம் காலியாக. கொஞ்சம் இலகுவாக. அந்த காலியான இடம் தான் இப்போது நம்பிக்கையால் நிரம்பத் தொடங்குகிறது. வலி போன இடத்தில் தைரியம் குடியேறுகிறது. கண்ணீர் துடைத்த இடத்தில் தெளிவு பிறக்கிறது. நீ அதை மெதுவாக உணர்வாய். அன்று நீ அந்த விளக்கின் முன் நின்றபோது உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளும் ஒரு கணம் உன் மனக்கண்ணில் வந்திருக்கலாம். தவறான திருப்பங்கள். தாமதமான முடிவுகள். சொல்லப்படாத வார்த்தைகள். விடுபட்ட வாய்ப்புகள். அவை எல்லாம் உன்னை குற்றவுணர்ச்சியில் தள்ளவில்லை. மாறாக உனக்கு ஒரு புரிதலை கொடுத்தது.
நான் முடிந்த அளவுக்கு முயன்றேன் என்ற அமைதியை கொடுத்தது. தங்கமே, நீ இனி உன் கண்ணீரை பலவீனமாக பார்க்க மாட்டாய். அது உன் உள்ளத்தின் மொழி என்பதை நீ புரிந்து கொண்டாய். சில நேரங்களில் சொற்கள் போதாது. அப்போது கண்ணீரே பேசும். அது குறை சொல்லாது. அது விளக்கம் கேட்காது. அது வெறும் உண்மையை மட்டும் வெளிப்படுத்தும். அந்த உண்மையை நீ இன்று ஏற்றுக்கொண்டாய். அந்த நாளுக்கு பிறகு நீ சாமி அறைக்குள் நுழையும்போது உன் மனம் மாறியிருக்கும். முன்பு இருந்த எதிர்பார்ப்பு இப்போது இருக்காது. ஏதாவது கேட்க வேண்டும் என்ற அவசரம் இருக்காது. அமைதியாக நிற்பது போதும் என்று உன் உள்ளம் சொல்வதை கேட்பாய். அந்த அமைதியே உனக்கு பெரிய வரமாக மாறும். தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் உன்னை அந்த தருணத்தை நினைவுபடுத்தும். நான் அந்த நாளை கடந்து வந்தவன் என்ற நினைவு உனக்கு ஒரு உள்ளார்ந்த வலிமையை தரும். அப்போது நீ பதட்டப்பட மாட்டாய். உடனே முடிவு எடுக்க மாட்டாய். கொஞ்சம் நிற்பாய். மூச்சை உணர்வாய். பிறகு நடப்பாய். அந்த நிதானமே உன்னை பல தவறுகளில் இருந்து காப்பாற்றும். நீ இப்போது உணர ஆரம்பிப்பாய். தெய்வீகம் என்பது வெளியில் எங்கோ இல்லை. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. அது உன்னை பயமுறுத்தாது. உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை புரிந்து கொள்கிறது. உன்னை மன்னிக்கிறது. உன்னை மெதுவாக முன்னே தள்ளுகிறது. அந்த அனுபவத்தை நீ அந்த நாளில் உணர்ந்தாய். தங்கமே, அந்த கலக்கத்திற்கு பிறகு உன் உறவுகளில் கூட மாற்றம் வரும். நீ எல்லாவற்றையும் சுமக்க முயற்சிக்க மாட்டாய். உன் எல்லைகளை மெதுவாக வரையறுப்பாய். தேவையில்லாத இடத்தில் மௌனம். தேவையான இடத்தில் நேர்மை. அந்த நேர்மை சிலருக்கு கடினமாக இருக்கும். ஆனால் அது உனக்கு இலகுவாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி நீ ஒரு விஷயத்தை தெளிவாக அறிந்திருப்பாய். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் கலங்கலாக இருக்கும். ஆனால் அந்த கலக்கம் கூட உன்னை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லாது. அது உன்னை உன்னிடமே கொண்டு வரும். தங்கமே, நீ அந்த நாளில் பெற்றது ஒரு அமைதியான வாக்குறுதி. எல்லாம் சரியாகிவிடும் என்ற சத்தமில்லா உறுதி. அது குரலாக இல்லை, உணர்வாக. அந்த உணர்வு தான் இப்போது உன் வாழ்க்கையில் மெதுவாக செயல்படுகிறது. நீ கவனித்தால் தெரியும். சில விஷயங்கள் உன்னை அதிகம் பாதிக்காமல் போகும். சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாமல் வழுக்கி போகும். அது உன் மனம் வலிமையாக மாறியதின் அறிகுறி. நீ இனி உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய். அதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பாய். நடந்ததை ஏற்றுக்கொள்வாய். நடக்காததை விட்டுவிடுவாய். நடக்க இருப்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பாய். அந்த 3 நிலைகளிலும் உன் மனம் சமநிலையாக இருக்கும். தங்கமே, அந்த சாமி அறையின் முன் நீ நின்ற தருணம் உன் வாழ்க்கையின் ஒரு மைல்கல்லாக மாறும். அது வெளியில் தெரியாது. யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீ மட்டும் அதை மறக்க மாட்டாய். ஏனெனில் அந்த நாளில் நீ உன்னை சந்தித்தாய். உன் உண்மையான உன்னை. இனி நீ எப்போது சோர்வடைகிறாயோ அப்போது அந்த தருணம் உன் நினைவுக்கு வரும். விளக்கின் ஒளி. அமைதி. கலங்கிய மனம். துடைத்த கண்ணீர். அந்த நினைவே உனக்கு மீண்டும் எழும் சக்தி தரும். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன்னை சூழும். தங்கமே, வாழ்க்கை உன்னை இன்னும் சோதிக்கும். சில நேரங்களில் நீ மீண்டும் கலங்குவாய். ஆனால் அந்த கலக்கம் இனி உன்னை முற்றிலும் உடைக்காது. ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய். கலக்கம் வந்தாலும் அதன் மறுபுறம் அமைதி காத்திருக்கிறது என்று. அந்த நம்பிக்கையுடன் நீ நடக்க ஆரம்பித்துவிட்டாய். மெதுவாக. உறுதியாக. உன் ஒவ்வொரு அடியிலும் அந்த நாளின் ஆசீர்வாதம் கலந்து இருக்கிறது. உன் மனம் இன்று கலங்கியது வீணாக இல்லை. அது உன்னை இன்னும் உயர்ந்த மனிதனாக மாற்றும் ஒரு திருப்புமுனை. அந்த உண்மையை நீ உள்ளுக்குள் அமைதியாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. அந்த நம்பிக்கை இப்போது உன் நடைமுறைகளில் வெளிப்படத் தொடங்கும். சிறிய செயல்களிலும் ஒரு கவனம் வரும். காலை எழுந்தவுடன் சுவாசம் சீராக இருப்பதை உணர்வாய். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தபோது ஒரு மென்மையான ஏற்றுக்கொள்ளல் தோன்றும். குறை தேடுவதற்கு பதிலாக நன்றி சொல்லும் மனநிலை மெதுவாக வளர்கிறது. அந்த வளர்ச்சி சத்தமில்லாமல் நடைபெறுகிறது. ஆனால் அது உறுதியாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறது.
தங்கமே, உன் மனம் கலங்கிய அந்த நாள் உன்னை நின்று பார்க்க வைத்தது. ஓட்டத்தில் மறந்துபோன பல விஷயங்களை மீண்டும் நினைவூட்டியது. உன் உடல் உனக்காக எவ்வளவு உழைக்கிறது என்பதையும் உன் மனம் எவ்வளவு பொறுமையாக தாங்கியது என்பதையும் நீ உணர்ந்தாய். அந்த உணர்விலிருந்து ஒரு மென்மையான மரியாதை உன்னிடமே பிறக்கிறது. நீ உன்னை கொஞ்சம் மெதுவாக நடத்த ஆரம்பிக்கிறாய். அந்த மெதுவே உன் வலிமை. உன் வார்த்தைகளில் இனி கடுமை குறையும். நீ யாரிடமும் சண்டை போடாமல் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற உணர்வு வரும். அது எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்வது அல்ல. அது உன் எல்லைகளை அமைதியாக பாதுகாப்பது. தேவையில்லாத விளக்கங்களை நீ கொடுக்க மாட்டாய். தேவையான இடத்தில் மட்டும் நீ உறுதியாக இருப்பாய். அந்த உறுதி உன்னை சோர வைக்காது. மாறாக உன்னை நிலைநிறுத்தும். தங்கமே, அந்த சாமி அறையின் அனுபவம் உனக்கு ஒரு உள்ளார்ந்த சுத்திகரிப்பு போல இருந்தது. மாசுகள் கழுவப்பட்ட மனம் போல இப்போது நீ உலகத்தை பார்க்கிறாய். முன்பு உன்னை கோபப்படுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அசைக்காது. ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய். எல்லாவற்றுக்கும் உன் ஆற்றலை கொடுக்க வேண்டியதில்லை. எதை விட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதே பெரிய ஞானம். உன் உறவுகளில் இனி நீ ஒரு புதிய நிதானத்தை கொண்டு வருவாய். பேசும்போது கேட்பாய். கேட்கும்போது உணர்வாய். உணரும்போது தீர்ப்பளிக்க மாட்டாய். அந்த அணுகுமுறை சிலரை உன் அருகே இழுக்கும். சிலரை மெதுவாக விலக்கவும் செய்யும். அதனால் நீ கலங்க மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளம் இனி உண்மையை மட்டுமே தேடுகிறது. தங்கமே, நீ தனியாக இருக்கும் நேரங்களை இனி பயப்பட மாட்டாய். அந்த நேரங்கள் உனக்கு ஒரு புதுப்பிக்கும் இடமாக மாறும். நீ உன் நினைவுகளை சீரமைப்பாய். உன் கனவுகளை மறுபடியும் வரையறுப்பாய். என்ன வேண்டும் என்பதை காட்டிலும் எப்படி வாழ வேண்டும் என்பதில் உன் கவனம் செல்லும். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை மென்மையாக ஆனால் உறுதியாக மாற்றுகிறது. உன் கடந்த காலம் இப்போது உன்னை பின்னால் இழுக்காது. அது உன் பின்னால் நின்று உன்னை தாங்கும். நீ செய்த தவறுகளை நினைத்து நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு தளர்ச்சி இருக்கும். ஒரு மன்னிப்பு இருக்கும். நீ உன்னை மன்னித்த நாளிலிருந்து தான் உன் பயணம் சீராகி இருக்கிறது என்பதை நீ உணர்வாய். தங்கமே, உன் கனவுகள் இனி சத்தமாக இருக்காது. அவை அமைதியாக உன் இதயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும். நீ அவற்றை யாரிடமும் நிரூபிக்க முயற்சிக்க மாட்டாய். நேரம் வந்தால் அவை தானாக வெளிப்படும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இனி சில நாட்கள் மீண்டும் கலக்கம் வரும். அந்த கலக்கம் பழையது போல இல்லை. அது உன்னை உடைக்க வராது. அது உன்னை நினைவூட்ட வரும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. நீ எவ்வளவு மாறியிருக்கிறாய் என்பதை. அந்த நினைவூட்டலை நீ மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வாய். தங்கமே, நீ இப்போது வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய். அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நீ விழிப்புடன் இருந்தால் போதும். பெரிய அதிசயங்கள் தேவையில்லை. சிறிய தெளிவுகள் போதும். அந்த தெளிவுகளே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான ஒழுங்கு உருவாகியுள்ளது. நீ எப்போது பேச வேண்டும். எப்போது அமைதியாக இருக்க வேண்டும். எப்போது முன்னே செல்ல வேண்டும். எப்போது காத்திருக்க வேண்டும். அந்த அறிவு புத்தகங்களில் இருந்து வரவில்லை. அது அனுபவத்தில் இருந்து வந்தது. அந்த அனுபவத்தின் விதை தான் அந்த சாமி அறையில் விதைக்கப்பட்டது. தங்கமே, நீ இனி உன் வலியை மறைத்து சிரிக்க மாட்டாய். தேவைப்பட்டால் நீ சொல்லுவாய். தேவைப்பட்டால் நீ அழுவாய். தேவைப்பட்டால் நீ ஓய்வெடுப்பாய். அந்த சுய கவனமே உன்னை நீண்ட காலம் வலிமையாக வைத்திருக்கும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டும் என்ற பழைய எண்ணத்திலிருந்து நீ விடுபட்டுவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் மகிழ்ச்சிகள் மென்மையாக வரும். பெரிய அறிவிப்புகளுடன் அல்ல. ஒரு சின்ன வெற்றியாக. ஒரு அமைதியான இரவாக. ஒரு ஆழமான நிம்மதியான தூக்கமாக. நீ அவற்றை கவனித்து நன்றி சொல்லும்போது அவை பெருகும். கவனிக்காமல் போனால் கூட அவை உன்னை விட்டு போகாது. அவை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. தங்கமே, அந்த நாளில் நீ பெற்ற ஆசீர்வாதம் ஒரு வாக்குறுதி அல்ல. அது ஒரு நிலை. அந்த நிலையில் நீ உன்னை ஏற்றுக்கொண்டாய்.
உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் பயணத்தின் மிக பெரிய திருப்பம். அதற்கு பிறகு நீ எங்கு சென்றாலும் உன் உள்ளத்தில் அந்த சாமி அறையின் அமைதி இருக்கும். இனி நீ எப்போதும் ஒளியை மட்டும் எதிர்பார்க்க மாட்டாய். நிழலையும் ஏற்றுக்கொள்வாய். ஏனெனில் நிழல் இல்லாமல் ஒளி தெரியாது என்பதை நீ அறிந்துவிட்டாய். அந்த புரிதலே உன்னை சமநிலையுடன் வாழ வைக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை இனி உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை அழைக்கும். மெதுவாக, பொறுமையாக. நீ அந்த அழைப்பை கேட்டு நடக்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த நடை தடுமாறினாலும் அது நின்றுவிடாது. உன் உள்ளத்தில் பிறந்த அந்த அமைதி உன்னை எப்போதும் முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த அமைதி தான் உன் உண்மையான சக்தி. அந்த சக்தி இருக்கும் வரை நீ எதையும் இழக்க மாட்டாய். நீ அனைத்தையும் அனுபவித்து வளர்ந்து கொண்டே போவாய். அந்த வளர்ச்சி இப்போது உன் தினசரி பழக்கங்களிலும் தெரிகிறது. நீ நடக்கும் விதம் கூட மென்மையாக மாறியிருக்கிறது. அவசரமான அடிகள் இல்லை. சுற்றியுள்ளதை கவனிக்கும் பார்வை. சின்ன சின்ன விஷயங்களிலும் அர்த்தம் காணும் மனம். முன்பு உன் வாழ்க்கை ஒரு பட்டியலாக இருந்தது. செய்ய வேண்டியது என்ன, அடைய வேண்டியது என்ன. இப்போது அது ஒரு அனுபவமாக மாறியுள்ளது. நடப்பதை முழுமையாக உணரும் ஒரு பயணமாக. தங்கமே, நீ இப்போது உன் உணர்வுகளை தள்ளி வைக்க மாட்டாய். அவை வந்தால் வரட்டும் என்று அனுமதிப்பாய். சந்தோஷம் வந்தால் முழுமையாக அனுபவிப்பாய். சோகம் வந்தால் அதை எதிரியாக பார்க்க மாட்டாய். அது ஒரு செய்தி என்று புரிந்துகொள்வாய். அந்த செய்தியை கேட்ட பிறகு அதை மெதுவாக விடுவாய். அந்த விடுவிப்பே உன்னை லேசாக்குகிறது. உன் மனதில் இருந்த பழைய பயங்கள் இப்போது உன் வாழ்க்கையை இயக்கவில்லை. அவை இன்னும் சில நேரங்களில் தோன்றலாம். ஆனால் நீ அவற்றை அடையாளம் காண்கிறாய். இது என் பழைய நினைவின் குரல் என்று உன் உள்ளம் சொல்லும். அந்த குரலை நீ மரியாதையுடன் கேட்டுவிட்டு அதன்படி நடக்காமல் இருப்பாய். அந்த சுதந்திரம் தான் உன் வளர்ச்சி. தங்கமே, நீ இனி எல்லாவற்றையும் புரிந்துகொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் உன் மனதில் ஒரு பெரிய இடத்தை திறந்துவிட்டது. அந்த இடத்தில் பொறுமை குடியேறுகிறது. பொறுமை வந்த இடத்தில் அவசரம் தங்காது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்காது. ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், மாற்றம் ஒரு எதிரி அல்ல, அது ஒரு ஆசிரியர். சில பாடங்கள் மென்மையாக கற்றுக் கொடுக்கப்படும். சில பாடங்கள் சற்றே வலியுடன் வரும். ஆனால் எல்லாமே உன்னை வளர்க்கும். தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது ஒரு தைரியம் உருவாகியுள்ளது. அது சத்தமாக பேசும் தைரியம் அல்ல. அது அமைதியாக நிற்கும் தைரியம். யாரோ புரியாமல் போனால் கூட நீ உன் உண்மையை விடாத தைரியம். அந்த தைரியம் உன்னை யாரிடமும் மேலானவனாக மாற்றாது. ஆனால் உன்னிடமே உறுதியானவனாக மாற்றும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் சிறிய நிறுத்தங்களை எடுக்க ஆரம்பிப்பாய். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முயற்சிக்க மாட்டாய். இன்று இவ்வளவு போதும் என்று உன் உள்ளம் சொன்னால் அதை கேட்பாய். அந்த கேட்பது தான் உன் உடலையும் மனதையும் காப்பாற்றும். தங்கமே, உன் நினைவுகள் இனி உன்னை காயப்படுத்தாது. அவை உன்னை எச்சரிக்கும். இந்த பாதையில் முன்பு நான் இப்படி சோர்ந்தேன் என்று நினைவூட்டும். அதனால் நீ மெதுவாக நடப்பாய். உன்னை நீயே கவனிப்பாய். அந்த கவனமே உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறது. உன் உறவுகளில் இனி நீ உண்மையை தேர்ந்தெடுப்பாய். வசதிக்காக சிரிக்க மாட்டாய். பயத்துக்காக அமைதியாக இருக்க மாட்டாய். மரியாதையுடன் உண்மையை சொல்வாய். அது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் அது உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கும். தங்கமே, நீ இப்போது உணர்கிறாய். உன் மதிப்பு உன் சாதனைகளில் இல்லை, உன் இருப்பில் இருக்கிறது. நீ யாரோ ஒருவராக மாற வேண்டும் என்ற அழுத்தம் குறைந்து வருகிறது. நீ நீயாக இருப்பதே போதுமானது என்ற உணர்வு உன் உள்ளத்தில் வேரூன்றுகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் உன் மனம் மிக அமைதியாக இருக்கும். சில நாட்கள் சற்று கலங்கலாக இருக்கும். ஆனால் அந்த கலக்கம் கூட நீ முன்பு போல ஆழமாக மூழ்க வைக்காது. ஏனெனில் நீ இப்போது நீந்த கற்றுக்கொண்டாய்.
தங்கமே, நீ இப்போது உன் சுவாசத்தையே ஒரு ஆதரவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். மனம் சோரும்போது மூச்சை கவனிப்பாய். அந்த சின்ன செயல் உன்னை மீண்டும் நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும். நிகழ்காலத்தில் பயம் வாழ முடியாது. அது நினைவுகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் தான் வாழும். உன் கனவுகள் இனி உன்னை அழுத்தாது. அவை உன்னை அழைக்கும். மென்மையாக, பொறுமையாக. நீ அவற்றை நோக்கி ஓட மாட்டாய். நீ அவற்றை நோக்கி நடப்பாய். அந்த நடை உன்னை சோர்வடையச் செய்யாது. அது உன்னை நிலைத்திருக்கச் செய்யும். தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் வெற்றிகள் கூட உன்னை மாரடிக்காது. நீ அதில் மிதந்து போக மாட்டாய். ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், எல்லாமே வருகையும் போகையும் கொண்டவை. நிலைத்திருப்பது உன் உள்ளத்தின் சமநிலை மட்டுமே. உன் உள்ளத்தில் பிறந்த அந்த சமநிலை தான் உன் உண்மையான செல்வம். அதை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீ உன்னுடன் இருக்க கற்றுக்கொண்டு விட்டாய். தங்கமே, நீ இப்போது வாழ்க்கையை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். கண்மூடித்தனமாக அல்ல, அனுபவத்தின் வழியாக. நீ விழுந்தும் எழுந்தும் பார்த்திருக்கிறாய். அதனால் உன் நம்பிக்கை உண்மையானது. அது சுலபமாக உடையாது. உன் நாட்கள் இனி அர்த்தமில்லாமல் செல்லாது. எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும் நாட்களிலும் கூட உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த வளர்ச்சி வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உன்னை அடுத்த நிலைக்கு தயார் செய்யும். தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லாம் சரி என்பதற்காக அல்ல, எல்லாமே கற்றுக்கொடுப்பதற்காக. அந்த பார்வை தான் உன்னை இலகுவாக்குகிறது. நீ இனி நீயே உன்னை கைவிட மாட்டாய். அந்த நாளில் சாமி அறையின் முன் நீ நின்றபோது நீ உனக்கே ஒரு வாக்குறுதி கொடுத்தாய். நான் என்னை விட்டுவிட மாட்டேன் என்ற அமைதியான உறுதி. அந்த உறுதி தான் இப்போது உன் அடித்தளம். உன் பயணம் தொடர்கிறது. இன்னும் பல திருப்பங்கள் வரும். இன்னும் பல அமைதிகள் வரும். இன்னும் சில கலக்கங்களும் வரும். ஆனால் நீ இப்போது தெரிந்து கொண்டாய், எது வந்தாலும் அதை தாங்கும் ஒரு அமைதி உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த அமைதி தான் உன் உண்மையான வழிகாட்டி. அது உன்னை எப்போதும் உன்னிடமே கொண்டு வரும். அந்த இடத்தில் தான் நீ முழுமையாக இருப்பாய். அந்த முழுமை தான் நீ தேடியது.